கர்த்தருக்கு காணிக்கைகள். அதிகாரம் 29. பின்பு தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாயிருக்கிறான். செய்ய வேண்டிய வேலையோ பெரியது. அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரமனை. நான் என்னாலே இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும், பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும், பல வர்ண கற்களையும், விலையேறப் பெற்ற சகலவித ரத்தினங்களையும், வெண்கற்பாலங்களையும், கோமேதக முதலிய கற்களையும் ஏராளமாக சவதரித்தேன். இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுக்கிறேன். அறைகளின் சுவர்களை மூடுவதற்காகவும் பொன் வேலைக்கு பொன்னும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியும் உண்டாயிருக்கிறதற்காகவும், கம்மாளர் செய்யும் வேலை அனைத்திற்காகவும் ஓப்பீரின் தங்கமாகிய 3000 தாலந்து தங்கத்தையும் சுத்த வெள்ளியாகிய 7000 தாலந்து வெள்ளியையும் கொடுக்கிறேன். இப்போதும் உங்களில் இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் கை காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார் என்றான். அப்பொழுது வம்சங்களின் பிரபுக்களும் இஸ்ரவேல் கோத்திரங்களின் பிரபுக்களும் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளும் ராஜாவின் வேலைக்காரராகிய பிரபுக்களும் மனப்பூர்வமாய் தேவனுடைய ஆலயத்து வேலைக்கு 5000 தாலந்து பொன்னையும் 10000 தங்க காசையும் 10000 தாலந்து வெள்ளியையும் 18000 தாலந்து வெண்கலத்தையும் 1,00,000 தாலந்து இரும்பையும் கொடுத்தார்கள். யார் கையில் ரத்தினங்கள் இருந்ததோ அவர்கள் அவைகளையும் கர்த்தருடைய ஆலயத்து பொக்கிஷத்திற்கென்று கெர்சோனியனான எகியேலின் கையிலே கொடுத்தார்கள். இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். உத்தம இருதயத்தோட உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான். தாவீது மறுபடியுமாக இஸ்ரவேல் புத்திரர் எல்லோருக்கும் முன்பாக பேசுகிறார். சாலமோன் கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டப்போகிறார். தேவனுடைய ஆலயத்து வேலைக்கு இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் தங்களுடைய திராணிக்கு தக்கதான காணிக்கைகளை கொடுக்க வேண்டும். அவர்கள் காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று தாவீது அவர்களை கட்டாயம் பண்ணவில்லை. கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு பிரத்யேகமான வரி சுமைகள் எதையும் தாவீது இஸ்ரவேல் புத்திரர் மீது சுமத்தவில்லை. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும் வேலைக்கு மனப்பூர்வமாய் காணிக்கைகளை கொடுக்க வேண்டும். கர்த்தர் தங்கள் இருதயத்தில் ஏவுகிற பிரகாரம் அவர்கள் கர்த்தருக்கு உதாரத்துவமான காணிக்கைகளை கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய ஆலயம் பயபக்தியோடு கட்டப்படுகிறது. இதிலே பலவந்தத்திற்கோ கட்டாயத்திற்கோ இடமில்லை. காணிக்கை கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் மனப்பூர்வமாய் காணிக்கைகளை கொடுக்கலாம். உற்சாகமாய் கொடுக்கிறவர்களிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டும் வேலை சாலமோனிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. தாவீதின் பார்வையில் சாலமோன் இன்னும் வாலிபனாகவும் இளைஞனாகவும் இருக்கிறார். தாவீது ராஜா சபையார் எல்லோரையும் நோக்கி அவர்களிடத்தில் சாலமோனை பற்றி சொல்லும்போது, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான். செய்ய வேண்டிய வேலையோ பெரியது. அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரமனை என்று சொல்லுகிறார். சாலமோன் வாலிபனாகவும் இளைஞனாகவும் இருக்கிறார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும் வேலையோ பெரிதாய் இருக்கிறது. ஆகையினால் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி முடிக்க சாலமோனுக்கு உதவி தேவைப்படுகிறது. சாலமோன் வாலிபனாகவும் இளைஞனாகவும் இருந்தாலும் கர்த்தர் சாலமோனையே ஆலயத்தை கட்டுவதற்கு தெரிந்து கொண்டார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும் வேலை மிகவும் பெரிய வேலையாக இருப்பதினால் இஸ்ரவேல் புத்திரருடைய எல்லா கைகளும் சாலமோனுடைய கைகளோடு இணைந்து ஆலயத்தை கட்ட வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி முடிப்பதற்கு இஸ்ரவேல் புத்திரர் ஒவ்வொருவரும் தங்களால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு தாவீது ஏற்கனவே சில ஆயத்த வேலைகளை செய்து முடித்திருக்கிறார். ஆலயத்தை கட்டும் வேலை பளு முழுவதையும் தாவீது சாலமோனுடைய தோளிலே மொத்தமாக சுமத்திவிடவில்லை. அது மிகப்பெரிய பாரம்.
சாலமோனால் பெரிய பாரத்தை சுமக்க முடியாது. கர்த்தருடைய ஆலயத்தின் கட்டுமான வேலைக்கு தான் செய்திருக்கிற உதவிகளை தாவீது மிகுந்த மனத்தாழ்மையோடு இங்கு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்லுகிறார். தனக்கு பெருமை உண்டாக வேண்டும் என்பதற்காக தாவீது தான் செய்த உதவிகளை இங்கு சொல்லவில்லை. இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும் வேலையிலே உதவியாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவே தாவீது இதை விரிவாக எடுத்துச் சொல்லுகிறார். தாவீது இஸ்ரவேல் சபையாரை நோக்கி, நான் என்னாலே இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும், பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும், பலவர்ண கற்களையும், விலையேறப்பெற்ற சகலவித ரத்தினங்களையும், வெண்கற்பாலங்களையும், கோமேதக முதலிய கற்களையும் ஏராளமாக சவதரித்தேன் என்று சொல்லுகிறார். தாவீது சொல்லும் வார்த்தைகளை கேட்டு இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் உற்சாகம் அடைய வேண்டும். அவர்களும் ஆலயத்தை கட்டும் வேலைக்கு தாராளமாயும் மனப்பூர்வமாயும் தங்கள் காணிக்கைகளை கொடுக்க முன்வர வேண்டும். தாவீது இஸ்ரவேல் புத்திரருக்கு நல்ல முன்மாதிரியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். தாவீது தன்னுடைய சொந்த பொக்கிஷத்திலிருந்து 2000 தாலந்து பொன்னையும் 7000 தாலந்து வெள்ளியையும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு காணிக்கையாக கொடுத்திருக்கிறார். தாவீது கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு தான் கொடுக்கும் காணிக்கையை பற்றி சொல்லும்போது, இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுக்கிறேன் என்றும், அறைகளின் சுவர்களை மூடுவதற்காகவும் பொன் வேலைக்கு பொன்னும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியும் உண்டாயிருக்கிறதற்காகவும், கம்மாளர் செய்யும் வேலை அனைத்திற்காகவும் ஓப்பீரின் தங்கமாகிய 3000 தாலந்து தங்கத்தையும் சுத்த வெள்ளியாகிய 7000 தாலந்து வெள்ளியையும் கொடுக்கிறேன் என்றும் சொல்லுகிறார். தாவீது கர்த்தர் மீதும் கர்த்தருடைய வீட்டின் மீதும் பிரியமாய் இருக்கிறார். தாவீது கர்த்தருடைய ஆலயத்திற்கு இவ்வளவு திரளான காணிக்கைகளை கொடுக்கும்போது, என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் இந்த காணிக்கைகளை கொடுப்பதாக சொல்லுகிறார். தாவீது கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு தான் கொடுத்திருக்கிற காணிக்கைகளை பற்றி சொல்லும்போது, இஸ்ரவேல் புத்திரரும் தங்களுடைய திராணிக்குத்தக்க காணிக்கைகளை கொடுக்க வேண்டும் என்று அவர்களையும் உற்சாகப்படுத்துகிறார். தாவீது இஸ்ரவேல் சபையாரிடத்தில், இப்போதும் உங்களில் இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் கை காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார் என்று கேட்கிறார். கர்த்தரை ஆராதிப்பது நம்முடைய பாக்கியம். நாம் கர்த்தரை ஆராதிக்கும் போது கர்த்தருக்காக நம்முடைய கைகள் நிரப்பப்பட்டதாக இருக்க வேண்டும். தாவீது காணிக்கையை பற்றி சொல்லும்போது கை காணிக்கைகள் என்று சொல்லுகிறார். நம்முடைய கைகளில் கர்த்தரை ஆராதிக்கும் ஆராதனையும் அவரை சேவிக்கும் சேவையும் நிரம்பி இருக்க வேண்டும். நாம் கர்த்தரை மாத்திரமே ஆராதிக்க வேண்டும். கர்த்தரை தாராளமாய் ஆராதிக்க வேண்டும். நாம் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட கிருபைகளுக்கு ஏற்ற பிரகாரம் முழு பலத்தோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். இஸ்ரவேல் சபையார் எல்லோரும் தாவீதின் வார்த்தைகளை கவனமாய் கேட்கிறார்கள். அப்பொழுது வம்சங்களின் பிரபுக்களும் இஸ்ரவேல் கோத்திரங்களின் பிரபுக்களும் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளும் ராஜாவின் வேலைக்காரராகிய பிரபுக்களும் மனப்பூர்வமாய் தேவனுடைய ஆலயத்து வேலைக்கு 5000 தாலந்து பொன்னையும் 10000 தங்க காசையும் 10000 தாலந்து வெள்ளியையும் 18000 தாலந்து வெண்கலத்தையும் 1,00,000 தாலந்து இரும்பையும் கொடுக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருடைய ஆலயத்து பொக்கிஷத்திற்கு தாராளமாய் கொடுக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் சாதாரண ஜனங்களாய் இருந்தாலும் அவர்கள் இஸ்ரவேலின் பிரபுக்களைப் போல கர்த்தருக்கு காணிக்கைகளை கொடுக்கிறார்கள். யார் கையில் ரத்தினங்கள் இருந்ததோ அவர்கள் அவைகளையும் கர்த்தருடைய ஆலயத்து பொக்கிஷத்திற்கென்று கெர்சோனியனான எகியேலின் கையிலே கொடுக்கிறார்கள். இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்படுகிறார்கள். உத்தம இருதயத்தோட உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுக்கிறார்கள். தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்படுகிறார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு காணிக்கை கொடுக்க தங்களுக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பு மிகப்பெரிய சிலாக்கியம் என்றும் அது பெரிய பாக்கியம் என்றும் நினைத்து இஸ்ரவேல் புத்திரர் சந்தோஷப்படுகிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும் வேலையிலே தங்களுக்கும் ஒரு பங்கு கிடைத்திருப்பதை நினைத்து அவர்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறார்கள். சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் உத்தம இருதயத்தோட
உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்ததை பார்த்து தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்படுகிறார். தாவீது தேவனுடைய ஆலயத்தின் மேல் வாஞ்சை வைத்திருக்கிறார். இப்போது அந்த வாஞ்சை இஸ்ரவேல் புத்திரர் எல்லோருடைய இருதயத்திலும் வந்திருக்கிறது.